அம்மா ஐயோ அம்மா தண்ணி கொடுங்கம்மா அம்மா என்ன காப்பாத்துக்கம்மா என்ன காப்பாத்துக்கம்மா பாவி இப்ப முதலாளி அநியாயமா புறப்படுத்தியே இல்ல இல்ல நான் கொல்லல என்ன நமக்கு சத்தியமா நான் கொல்லல நான் கொல்லல நான் கொல்லல அப்படி நான் அலர்னேன் கதர்னேன் ஆனா என்ன கொலைகாரின்னு கூச்சல் போட்டாங்களே அவங்க குரலுக்கு முன்னால நிரபராதியான என் குரல் நிக்கல கனவுல கூட மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காத இந்த ஜானகி இப்ப குற்றவாளி ஜானகியா உங்க முன்னாடி நிக்கிறேன் உன் நிலைமை எனக்கு புரியுது அதுதான் விதி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விதி வேற எதுவும் இல்லம்மா பரந்தாமரை கொலை பண்ணிட்டு ஓடினாலே முதுகுல தழும்புள்ள துரோகி அவன்தான் இந்த கொலை வழக்கில் சட்ட சாட்சியங்களும் ஆதாரங்களும் ஜானகிதான் கொலை செய்தாள் என்று ஊர்ஜிதப்படுத்துவதால் இந்த கொலை நடைபெற்ற கொடுமையை கருதி ஜானகிக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். வணக்கம்மா. என் மகனை நீங்க தாங்க காப்பாற்றணும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது இந்த கேஸை நீங்க தான்மா ஜெயிச்சு கொடுக்கணும். குற்றவாளிக்காக நான் வாதாட முடியாது. ஒரு நிரபராதிக்காக பணம் இல்லாம கூட நான் வாதாட தயாரா இருக்கேன். நாயுடு, நேத்தே என் முடிவை சொல்லிட்டேன். அம்மா பிளீஸ், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. அம்மா, குங்குமத்துல இருந்து பூ, பழம், தேங்காய் எல்லாம் தயாரா எடுத்து வச்சுட்டேன். அவங்க 8 மணிக்கு முன்ன எங்கம்மா எழுந்திருக்காங்க? இப்ப அவங்க பாத்ரூம்ல இல்ல, படுக்கையில இருக்காங்க. மை காட், படுக்கையில இருக்காளா? சுதா, சுதா, என்னக்கா? என்னம்மா சுதா இது? மணி 8 ஆச்சு, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியா? பொம்பளைங்க அதிக நேரம் தூங்க கூடாது. இத பாரு, காலை தூக்கம் கழுத்தை பெருக்கும், பகல் தூக்கம் இடுப்ப பெருக்கும், சாயந்திர தூக்கம். மை காட், வேண்டாம்க்கா, நான் இப்ப எழுந்துக்கிறேன். இதோ 1 மினிட்ல ரெடி ஆயிடுறேன். ஓகே? அண்ணா, 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 என்னண்ணா இது? இன்னைக்குமா இது தேவை? உங்களுக்கு பொண்ணு பார்க்க போறோம், சுத்தமா வாங்க. 4 பேருக்கு கௌரவமா நடந்துக்கணும். லட்சுமி, குடிக்கிறதுனால அது கெட்டுடும் பாக்குறியா? இல்ல, மனசுக்கு பிடிச்சவளை தேர்ந்தெடுக்கும் போதும் மயக்கத்திலேயே பாக்கணும்னு கேக்குறேன். யூ ஆர் மிஸ்டேக்கன். பொண்ணு பார்க்க இது வரைக்கும் என்ன எத்தனை வீட்டுல ஏத்தி இருக்கு. நான் ஏறி வந்த படிகளெல்லாம் எண்ணி பார்த்தா ஒரு LIC கட்டடத்துக்கு மேலேயே இருக்கும். அதுக்காக குடிக்கிறேன்னு சொல்றீங்களா? எதுக்கு நேரம் வர வேண்டாமா? லட்சுமி, நான் போற இடத்துல எனக்கு பொண்ணு கொடுக்க மறுக்கிறாங்க. அதோட என் மனசுல புண்ணைய ஏற்படுத்துறாங்க. அந்த புண்ணை ஆத்திக்கத்தானே இப்ப நம்ம பொண்ணை பார்க்க போறோம். அண்ணா, இந்த தடவை நிச்சயம் காரியம் கைகூடும். இன்னைக்கு நம்ம போற இடம் 18வது. அது இல்லைண்ணா, கைகூட போற இடம்னு சொன்னேன். சரி சரி, நீங்க வாங்க, நான் கீழே போய் எல்லாம் ரெடி பண்றேன். ஓகே. என்ன சுதா, வரட்டீங்களா? எனக்கு அர்ஜென்ட்டா 100 ரூபாய் பணம் வேணும். நேத்து தானே 100 ரூபாய் பணம் வாங்கினேன். அந்த பணத்துக்கு கணக்கு சொல்லணுமா? என்னம்மா அப்படி கேக்குற? பின்ன என்ன, காலேஜ்ல படிக்கிற பொண்ணு இதெல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டா செலவு செய்ய முடியும்? செலவு செய்யறதுல தப்பு இல்லம்மா, செலவும் காரணத்தோட இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியும். என்னமோ அம்மா, அளவுக்கு மீட்ட நான் அதிகமா சொல்லுறேன். சுதா 100 ரூபாய். வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. மாமா லட்சுமி, உட்கார். மீனாட்சி, பொண்ணு அழைச்சிட்டு வா. இவர் எங்க குடும்ப நண்பர் மிஸ்டர் மாணிக்க வாசகன்.
வணக்கம். கணபதி, ஒரு நிமிஷம் இப்படி வரியா? இந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாதா? இவன் குடிகாரன், கண்ட பொண்ணுங்களோட ஊர் சுத்துறவன். அது மட்டும் இல்ல, ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தவன். இவனுக்கா நம்ம ரேவதி எடுக்க போற? எனக்கு தெரியாதே, நல்ல நேரத்துல வந்து சொன்னப்பா. அம்மா லட்சுமி, தப்பா நினைக்காதம்மா. நீ ரொம்ப நல்ல பொண்ணுதான். ஊர்ல உங்க குடும்பமும் பெரிய குடும்பம் தான். உங்ககிட்ட சம்பந்தம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணும். ஆனாலும் ஜெயிலுக்கு போய் வந்திருக்க உன் அண்ணனுக்கு எப்படிமா என் பொண்ணை கொடுக்க முடியும்? மன்னிச்சிடுமா. அங்க ஒரு லாயர் உன்னை ஆதரிச்சு பேசினாங்க. என்ன ஆதரிச்சு பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க ஒரு யங் லாயர், பேரு லட்சுமி. ஜானகியை போல ஒரு நிரபராதியை தண்டிச்சு கரைபட்டு போன நீதியின் கரங்களை கழுவுறதுதான் தான் லட்சியம்னு பேசினாங்க. என்னால நம்பவே முடியல. உன் வழக்கு முழுவதையும் தரோவா ஸ்டடி பண்ணிருக்காங்களாம். அதனால உன் தூக்கு தண்டனையை தள்ளி வைக்கும்படி கவர்னருக்கு மனு கொடுக்க போறாங்களாம். So I pray for the success of lawyer Lakshmi. Lawyer Lakshmi. நேரம், பரந்தாமனை ஜானகி கொன்றதாக சாட்சிகள் சொல்லி இருக்கும் நேரம், இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றன. ஜானகி அங்கு செல்வதற்கு முன்பே பரந்தாமன் கொலை செய்யப்பட்டிருக்க கூடும் என்ற சந்தேகம் வலுவாகவே உள்ளது. எனவே இந்த சந்தேக நிலையை குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஜானகிக்கு சாதகமாக கொண்டு அவரை நிரபராதி என தீர்மானித்து அவரை விடுதலை செய்கிறார்.